எல்லா தொகுதியும் நிற்க வைக்கிற ஆளுங்க யாரு? அப்போ நீ நிற்கிற உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற, இன்னொருத்தன் ஆக்குறேன்ற, அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா? இல்ல, இவர் யாருக்கு பிரச்சாரம் பண்றாருன்னு தெரியல. திமுகவுடைய வரலாறு தெரியுமா? அரசியல் என்னன்னு தெரியுமா? அதாவது இவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு டைரக்டர் சங்கர் சார், ஆமா, அவரெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தெரிஞ்சுக்கின்னு படிச்சுட்டு அவர் டைரக்டராக வந்திருப்பாரு. திடீர்னு ஒரு சினிமா நடிகன் வந்த உடனே அவர் எம்எல்ஏ ஆக்கிறதா அப்படின்னு. நீ எந்த மூஞ்சி வச்சு நீ எலெக்ஷன்ல நின்ற? நீ நிந்தியா இல்லையா? பிரகாஷ் சார் நிஞ்சார்ல. அப்புறம் ஜனங்க ஆனால் கரெக்டாக சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு வந்துட்ட அப்படின்ட்டு துரத்தி வச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் நிற்கலாம், அவர் நிற்கக்கூடாதா? இல்லை, நீங்கள் வில்லன், அவர் ஹீரோ. வில்லன் பெருசா, ஹீரோ பெருசா? அப்புறம் அவர் நிற்கிறாருன்னா நீங்கள் என்ன அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறது? சரி, அடுத்தது டிரைவர் புள்ளலாம் அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன், திமுகவுடைய வரலாறு தெரிய வேண்டும்னு. அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை வந்து பண்ணையார்கள் கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பணம் படைத்தவர்கள், பெரிய முதலாளிகள், ஜமீன்தார், அதுக்கப்புறம் அந்த பண்ணையார், அப்படி அவங்க தான் வந்து தேர்தலில் நிற்கிறது, அவங்களுக்கு தான் வந்து பதவிகள் அப்படின்றது. கோமான்களும் சீமான்களும் மட்டும்தான் பதவிக்கு வர வேண்டுமா அப்படின்னு கேட்டு சாதாரண மனிதனும், இன்னைக்கு திருமாவர்கள் சொல்றாரு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு. அதை அன்னைக்கு சொன்னது திமுக. கோமான்களும் சீமான்களும் இல்லை, எல்லாரும் சாமானியனும் பதவிக்கு வர வேண்டும் அப்படின்ற கோஷத்தை கையில் எடுத்து தான் அவங்க ஆட்சிக்கு வருகின்றார்கள். இப்போ டிரைவரோட பிள்ளை அப்படின்னா, அப்போ நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா யாரோட பிள்ளையா இருக்கணும்? அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை, டிரைவர் பிள்ளை டிரைவராக தான் இருக்கணுமா? அப்போ இதுக்கு என்ன பேர்? குலத்தொழில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சனாதனம் இந்த மாதிரி ஆதரிக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை குறை சொல்லிட்டு திராவிடன்ற பேரில் நீங்கள் அதைத்தானே, பிரகாஷ் ராஜ் அதைத்தானே வந்து தூக்கி பிடிச்சி நிற்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல? எவ்வளோ டெராகேட்டரி இல்லை அது? ஏன்னா டிரைவர் பையனா அவனா கேவலமாக போயிட்டாரா? சரி, நான் கேட்குறேன், டிரைவர் பையன் டிரைவராக தான் வரணும், எம்எல்ஏவா எப்படி வரணும் அப்படின்னா, அப்போ நடிகர்கள் புள்ள தான் நடிகராக வரணும். இவங்க அப்பா என்ன நடிகரா? இவரை பாலச்சந்தர் வந்து கொண்டு வந்து சினிமாவில் போட்ட உடனே தானே இன்னைக்கு ஒரு இவ்வளோ ஃபேமஸாக நடிச்சு நிற்கிறாரு. அப்போ அவர் ஒரு தடவை யோசிச்சு, ஐயா இவங்க அப்பா நடிகர் இல்லையே, இவர் எப்படி நம்ம நடிகராக்குறது அப்படின்னு யோசிச்சுருந்தாருன்னா இவர் இந்த மாதிரி வந்திருக்க முடியுமா? என்ன ஏமாத்துற வேலை இது? காரணம் என்னன்னா, நாம விளக்கண்ணிகளா இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி திமுகவில் இதை சொல்லியிருக்காங்களா, அதை சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆமாம், அப்படியே போய் அப்பா கேட்குறேன். ஒபாமா இல்லை, ட்ரம்ப்புக்கு அப்புறம் இவர் தான் உலகத்திலே பிஸியஸ்ட் பர்சன். ஏதோ 1-2 தான் கருத்து சொல்வார். அங்கங்கே போகிற இடத்துலலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி ஜனங்க கேட்கணும், இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திருப்பி கேட்கணும். அட்லீஸ்ட் ஜனங்க கேட்க முடியாட்டாலும் பத்திரிகையாளர்கள் கேட்கணும். ஏங்க அப்போ டிரைவர் பிள்ளை என்ன டிரைவராக தான் வரணுமா? நீங்கள் எப்படி நீங்கள் நடிகராக வந்தீங்க? நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை மாற்றிட்டு வரலையா? உங்கள் குடும்பத்தில் யாராவது நடிகராக இருந்திருக்காங்களா, பிரபல நடிகராக? நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி அவர் டிரைவரோட பிள்ளைனாலும் அவர் எம்எல்ஏ வந்துட்டு போட்டோம். என்ன அப்போ அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? நீங்கள் எலெக்ஷனில் நிற்கல, இல்லை உங்களுக்கு நடிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்களா? திறமை இருக்குன்னு பார்த்து வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அடுத்தது, அரசியலுக்கு என்ன வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? மக்கள் மீதான அக்கறை வேணும். அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன். அது இருந்ததுன்னு சொன்னால் கை நாட்டா இருந்தாலும் நல்ல அரசியல்வாதிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள்னு சொல்லிட்டு மக்கள் நலம் என்று சொல்லுவார். தன் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு. இந்த மக்கள்னா நம்ம குழந்தைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மட்டுமே நலனா வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் பிரகாஷ் ராஜ் மாதிரியா தான் வர முடியும் எல்லாரும். அதாவது விஜய் வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருக்குச்ச அவர் உங்களுக்கு பிடிக்கல, அவர் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னும் போது நீங்க ஏன் அவர் படத்தில் போய் நடிக்கிறீங்க? காசு கொடுத்தா எங்க ஒன்னா நாங்க போவோம். அசிங்கமா இல்லையா அது? இந்த எச்சையிலேயே தூக்கி போட்டா நாய் பண்ணிலாம் ஓடுமே. அதுக்கு உதாரணமா சொல்லலாம்னு நினைக்கிறேன், வேண்டாம். அந்த விலங்குகளை நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆகும். அதனால அதுக்கு இவரை உதாரணமா சொல்லலை. இவருக்கு என்ன உதாரணம்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜந்து, அதுதான் நான் சொன்னேன், இந்த கேவலமான ஜந்துக்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, அதை வந்து கமல்ஹாசனுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் சேர்க்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதான் இது, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நான் திருப்பி அதான் சொல்றது, கல்யாணம் அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மறந்துட்டு நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து நமது உரிமை, கடமையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கு தான் வந்து நம்ம ராஜாவாக இருக்க முடியும். அதையும் ஏன் விட்டுட்டு நிற்கணும்? அதனால் சீக்கிரமே போயிருங்க. ஏன்னா லேட்டாக போனால், சார் 12 மணி ஆயிடுச்சு சார், வெயில் சுட்டு இருக்குது சார், நான் எங்கே சார் வெயிலில் போய் நிற்கிறது அப்படின்னு.
எலெக்ஷன் கமிஷனில் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இதுவும் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னாலும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்டு ஒரு பூத்தில் 1000 ஓட்டோ என்னவோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய நேரம் இருக்குது. நீங்கள் போகும்போது ஒருவேளை கூட்டமாக இருந்தாலும் ஐயோ கூட்டமாக இருக்குன்னு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் திரும்பி போங்க. அது எல்லாம் இந்த வெயில் தழியிட்டோம், 4 மணிக்கு போகிறோம், 5 மணிக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே இந்த நினச்சிக்கின்னு போவாங்க. அதனால் காலையில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன தடவை நான் அப்படி தான் 8 மணிக்கு போனேன். நான் போன இடத்துல 4 பேர் தான். கப்புன்னு போயிட்டு நான் பாட்டுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டேன். அண்டு பெரிய க்யூலாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கோ க்யூவில் நிற்கிறோம், FDFSன்னு போய் நிற்கிறோம், டாஸ்மாக் வாசலில் க்யூவில் நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாம ராஜா அங்கே போயிட்டு நாம க்யூவில் நிற்கிறத யோசிக்கலாமா? அடுத்தது ஒரு நாள் லீவு அப்படின்னு அதை கம்பைன் பண்ணி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ஒரு கிரைம்னு நான் சொல்லுவேன். ஓட்டு போடணும்னா போய் போடணும். சார் நான் எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எங்கள் ஊருக்கு போக முடியல, அந்த மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டும் ஓகே. மற்றபடி இதை தவிர்த்து விட்டு போவது அப்படின்றத என்னால் மன்னிக்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல், ஆனால் இந்த விரலில் தான் குத்தணும். அந்த இடது கை தான் இந்த விரலில் குத்துவாங்க. ஏதோ ஒன்று குத்துங்க, குத்திட்டு வாங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. இதான் நான் சொல்வேன். 21 கூட வந்தார்ல அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ நம்ம உலக நாயகனுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப யார் யாரையும் ஊழல் கட்சின்னு சொன்னாரு. விடுங்க, உலக நாயகனே இப்ப அங்க போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணும்போது இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட சொல்லலாமா? அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் குத்தாங்க, இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்ட் குத்தாங்க. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, நீங்க இவரை உலக நாயகன், விண்வெளி நாயகன் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க. ஆனா இவரை விட மிகப்பெரிய நடிகர் யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அந்த மாதிரி ஒரு நடிகரை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படியே ஒரு ரெனால்ட்ஸ் பேனா போட்டுப்பாரு, ஒரு ரப்பர் செப்பல் போட்டுப்பாரு, ஒரு சாதாரண ஒரு சொக்கா பேண்ட் போட்டு ஹாம் ஆத்மி ஹோம் அப்படின்வாரு. இப்படியே ஏமாத்தி நிற்கிறாரு. ஷீஷ் மஹால் பல கோடி செலவில் கட்டினாரு. அதெல்லாம் என்னன்னு கேளுங்க, அவங்க மேலே அந்த PCR கேஸ் போட்டார் அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் மேலே. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உலக நாயகள்லாம் அவர்கிட்ட பிச்சை வாங்கணும். நடிப்பு அரக்கன்னா அது உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். இல்லை, சால்வை போட்டுக்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரலை, நான் சின்ன பையனாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் இங்கே நிறைய பெரியவங்க இருக்காங்க மேடையில், அவங்களுக்கு சால்வை போடுங்க. சரி, நீங்கள் சும்மா குறை சொல்லணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது விக்ரம். அவருடைய உள்ளுணர்வு எப்படி ஒரு பக்கம் கமலிசம் ஓடுதோ, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் எனக்கு ராகுலிசம் ஓடுது. அதனால தான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இவ்வளவு பெரியவர்கள்லாம் இருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஐயோ வாடா அரவிந்த் கெஜ்ரிவால் சண்டைக்கு வந்துடுவேன். நான் ஒரு சாதாரண மனுஷன், அதனால எனக்கு இந்த சால்வை வேணான்னு ஒதுக்கிட்டேன். ஏங்க, நீங்க அவரு சால்வா போட்டதை ஒதுக்கினான்னு கேக்குறீங்க. மனோ தங்கராஜே சீட்டு கொடுக்கறத ஒதுக்கி வச்சுக்கிறாங்களா? அதை யாராவது கேட்டீங்களா? அவரு சீட்டு கொடுத்தாங்க இல்ல, அப்புறம் அவரே ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் அவர் சால்வையை ஒதுக்கினது மட்டும் பெருசா கேக்குறீங்க நீங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. கரெக்டா பாருங்க, அது எங்கேருந்தோ வராரு, ஆனாலும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இவங்கள தான் கட்சியிலேயே கட்டம் கட்டிக்கிறாங்க. இவருன்னா இங்க சால்வை போடுறாரு. வானா இது திமுகவுக்கு கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னு தான் ஒதுக்கி வச்சிருக்காரு. போதுமா? ஏங்க, அவரு தாவேகாவோட போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாரு. அது உலகத்துக்கே தெரியும். இங்க இருக்கவங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சரி, ரைட்டு, நம்ம இங்க இருக்கவங்க மட்டும் இல்லை, ஏன்னா கனிமொழி அவர்கள் போய் பார்த்த பிறகு கூட இங்க அந்த கரைசல் ஓடிட்டு தான் இருந்தது இல்லையா? ஸோ அவர் எதுவும் தலையிடவில்லை. இதுதான் பெட்டர்னு அவர் நினைச்சிருக்காரு. அண்ட் அகைன் நாம சொன்னதுதான், இந்த தடவை திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸும் தோத்தா மட்டும்தான் ராகுலுடைய ஆம்பிஷன்ஸ் லைவா இருக்கும். அவங்க 2 பேரும் ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் காங்கிரஸ், குறிப்பா ராகுல் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு PM அப்படின்றது போயிடும். ஒருவேளை பிரியங்காவுக்கு அந்த வாய்ப்பு வரலாம். எந்த வாய்ப்பு அப்படின்னா பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை, நான் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கூட பறிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கோபத்துல தான் இல்லாட்டா மை டியர் பிரதர் அப்படின்லாம் சொல்லியிருந்தவர் இன்னைக்கு இந்த மாதிரி தனி ட்ராக்கில் போறாரு அப்படின்னா வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் சொல்லுங்க? அதாவது அதை பிரச்சார பீரங்கி அப்படின்லாம் சொல்ல முடியாது, நமுத்து போன பட்டாசுன்னு ஒன்னா சொல்லலாம். அவரு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிதான் ஆயிட்டாரு. இப்போ அவர் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக கூட ஏதோ பிரச்சாரம் பண்ணியிருந்தார் போல இருக்கு. அதுக்கு பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. பாருங்க, 11 மணிக்கு ஆட்சி ஏறினோடனே 11:05 மணல் கொள்ளைன்னு சொன்னாங்க, அதனால இவ்வளோ ஏதோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், அரசு ஊழியர், அதெல்லாம் கோட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே போயிட்டு ஒரு
பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, பிரகாஷ்ராஜும் தான். பட் பிரகாஷ்ராஜ் இவங்கள நான் குறை சொல்லலை, அந்த விதத்தில் அவர் பாராட்டணும். என்றைக்குமே வந்து அவர் சொம்பு தான். என்ன நல்லா பேசினேன்னா அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார், இவர் தான் மாறி மாறி வந்து நிற்கிறாரு. பட்டு ரெண்டு பேரும் பேசுகிறத பார்க்கும்போது இந்த கேவலமான ஜந்துன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதை சொல்கிறது கூட எனக்கு நாக்கு கூசுது. அந்த மாதிரி தான் ரெண்டு பேரை பார்த்தாலும் எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு பதவிக்காக, ஒரு சினிமா சான்ஸுக்காக, பணத்துக்காக இப்படியெல்லாம் வந்து ஆறாராமானா நானும் வந்து அப்படியே சமசால்ட் அடிச்சுனே இருந்தேன். அப்படி ஆயிட்டாரு.